இந்த ஜூன் 2023ல அரௌண்ட் 20,000க்கு ஒரு நல்ல மொபைல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி எஸ் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குமிஞ்சிருக்குது. ஸோ அந்த மொபைல்ஸில் ஒரு டாப் 5 பெஸ்ட்டு மொபைல்ஸ் நல்ல மொபைல்ஸ் எது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அண்ட் முக்கியமானது இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமானது இல்லை, நம்ம எதிர்பார்க்காத மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 மொபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்கள் கேட்டகரிக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு கேமராக்காக எனக்கு மொபைல்ஸ் வேணும், இல்லை கேமிங்காக வேணும்னா அதுக்கு கேட்டகரி வைஸாகவே தனித்தனியாக இருக்குது. உங்கள் மொபைலுக்கு அதாவது உங்கள் யூசேஜுக்கு எந்த மொபைல் பெஸ்ட்டோ அதை நீங்கள் இந்த வீடியோ மூலமாக வாங்கிக்கலாம் அரௌண்ட் 20,000ல். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மொபைல் வாங்குற ஐடியாவில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட அந்த ஃபுல் வீடியோ அதாவது லாங் வீடியோ போட்டே கிட்டத்தட்ட 2-3 மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நானும் கண்டினியூஸாக வீடியோ போடணுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஸ்கூல்ஸ் எக்ஸாம்ங்கிறதுனால நம்மளால் அதை கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. பட் இனிமேல் வரும் நம்புகிறேன். ஓகேயா? ஸோ நம்ம லிஸ்ட்டில் 5வது ரேங்கிங்லேருந்து போகலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி க்ரைட்டேரியாங்கிறது ஒன்று இருக்குது, அதை கன்ஃபார்ம் பார்த்துலாம். அரௌண்ட் நீங்கள் 20,000ல் மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கணும். கன்ஃபார்ம் அது என்னதான் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் வாங்க போகிற மொபைலில் டிஸ்பிளே வைஸாக பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னா 90 ஹெட்ஸ்க்குரிய டிஸ்பிளே கன்ஃபார்ம் இருக்கணும். அண்ட் 120 ஹெட்ஸ்க்குரிய இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா IPS LCD டிஸ்பிளே ஓகே தான். இந்த பட்ஜெட்லேயே ஒரு நல்ல ப்ராசஸர் உள்ள மொபைல் இருக்குது. அண்ட் நீங்கள் கேம்ஸ் எல்லாம் ஆடுவீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 695 அப்படிங்கிற ப்ராசஸர் இருக்கணும். அப்படி இல்லைனா மினிமம் Dimensity 920 அப்படிங்கிற ப்ராசஸர் இருக்கணும். பேட்டரி வைஸாக பார்க்கும்போது மினிமம் 4500 mAh பேட்டரி வேணும். அண்டு 33 வாட்டாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும். அண்ட் பேஸ் வேரியண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேமும் 128GB வேரியண்ட்டும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம சொல்ல போகிற 5 மொபைல்ஸுமே இந்த க்ரைட்டேரியாக்குள்ளே தான் இருக்க போது. ஸோ வாங்க 5th ரேங்கிங்கில் என்ன மொபைல் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மொபைல்ஸ் அண்ட் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டைலில் வச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ரேங்கிங்லாம் பிடிக்கலன்னா நீங்கள் ரேங்கிங்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த மொபைல் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது நம்ம 5th இருக்கிற ரேங்கிங் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிராண்டுக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ நல்ல ஒரு பிராண்ட் மொபைல் வேணும், எனக்கு நல்ல ஒரு OSோட நல்ல ஒரு பிராண்டிங் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மொபைல் நீங்கள் போகலாம். OnePlus Nord CE3 Lite 5G. ஸோ எஸ் இந்த மொபைல் OnePlusோட மொபைல் அரௌண்ட் 20K தான் வருது. OnePlus பிராண்டிங்காகவே இந்த மொபைல் போகலாம். நிறையா OnePlus ஃபேன்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மொபைலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Snapdragon 695 ப்ராசஸர். எஸ் நம்ம க்ரைட்டேரியாவில் உள்ள மினிமம் ப்ராசஸர். 120 ஹெட்ஸ்க்குரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, IPS LCD டிஸ்பிளே. இந்த மொபைல்னு வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கிடையாது, பட் 67 வாட்டுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 108 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் 2MP டெப்த் கேமராவும் 2MP மேக்ரோ கேமராவும் கொடுத்துருக்காங்க. அது பெருசாக யூஸ் ஆகாது. அண்ட் இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 99.99 வருது. ஸோ ஆஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னுமே கம்மியாகும். அண்ட் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா மொபைலுமே நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு வாங்க வேண்டிய கஷ்டம் இருக்காது. ஏன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா மொபைல்ஸ் லிங்க்குமே இருக்கு. நீங்க நல்ல ஒரு கேமரா மொபைலுக்காக பாக்கீங்க அண்ட் OIS கேமரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா IQ Z7 எடுத்துருங்க. ப்ராசஸர் வைஸா பார்த்தீங்கன்னா Dimensity 920 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. எஸ் குட் ப்ராசஸர். அண்ட் 6.38 இன்ச் கொண்ட நல்ல டிஸ்பிளே, ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. ஸோ ஒன்லி இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸை பிடிச்சிருக்கு. ஸோ ரேம் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் கொடுக்குறாங்க. 6GB RAM 128GB வேரியன்ட்டும் 8GB RAM 128GB வேரியன்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 19,999 வருது. ஸோ கண்டிப்பாக ஆஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னுமே கம்மியாகும். ஸோ கேமரா பற்றி தான் முக்கியமாக பேசணும். 64 மெகாபிக்சல் OIS கேமராங்கிறது கொடுத்துருக்காங்க மெயின் கேமரா செட்டப். ஸோ வேறு லெவலாக இருக்கும் கன்ஃபார்ம் ஃபோட்டோகிராஃபி. இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு க்ளீன் UI உள்ள மொபைல் வேணுமா அண்ட் நல்ல ஒரு ப்ராசஸர் எல்லாமே ஒரு ஆல்ரவுண்டரான மொபைல் வேணும்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்கிற மொபைல் Moto G73. இந்த மொபைல்னு வந்து பார்த்தீங்கன்னா IPS LCD டிஸ்பிளே கண்டிப்பாக 120 ஹெட்ஸ் இருக்கணும், இருக்குது. 6.5 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, Dimensity 930 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 13 5G பேண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? சும்மா தண்டமா 2MB கேமரா கொடுக்காம 50MP ப்ளஸ் 8 மெகாபிக்சல் அப்படிங்கிற மாதிரி கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வைஸாக நல்லாவே இருக்கும். அண்ட் திஸ் ப்ரைஸிங் இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங் பிகாஸ் 8GB RAM 128GB வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16,999K கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு ப்ரைஸ், ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் ஆஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 15K உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 8GB RAM உங்களுக்கு வந்து நல்ல ஸ்டோரேஜ் இருக்கணும், ரேம் கெப்பாசிட்டியும் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. அண்ட் கேமரா குவாலிட்டி எக்கச்சக்கமாக இருக்குது. கேமரா குவாலிட்டி நல்ல ஒரு கேமரா குவாலிட்டி இருக்கும் மோட்டோவில்.
ஸோ உங்கள் கேட்டகரிக்கு இந்த மொபைல் சூட் ஆகும்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எதுமோ 2 மொபைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொன்னீங்க, எந்த மொபைல் டிஃப்ரெண்ட்டாக இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த 2 மொபைலுமே கன்ஃபார்ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. ஏன்னா அடுத்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு மொபைல் தான், பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக இப்போ கூட இந்த பட்ஜெட்டில் பீஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது என்ன மொபைல் கேட்டிங்கன்னா Redmi K50i. நீங்கள் ரொம்ப கேம் ஆடுவீங்க, இல்லைனா பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா தாராளமாக இந்த மொபைலை நீங்கள் வாங்கலாம். இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா IPS LCD டிஸ்பிளே, 120 Hz தானே க்ரைட்டேரியா, பட் 144 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்கெல்லாம் குறைய சொல்ல தேவையில்லை. அண்ட் முக்கியமாக பெர்ஃபார்மன்ஸுக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்க மொபைல் இந்த பட்ஜெட்டில் Dimensity 8100 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்லேயே எல்லா மொபைல்ஸ் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த மொபைலில் தான் ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB வேரியன்ட், அப்படி இல்லைனா 8GB RAM 256GB வேரியன்ட் தான் கிடைக்கும். 8GB RAMக்கு 128GB வேரியன்ட் கிடையாது. அண்ட் இந்த மொபைலேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பேட்டரியே கொடுத்துருக்காங்க. 5080 mAh பேட்டரி வித் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட, 64 மெகாபிக்சல் கொண்ட பிரைமரி சென்சார் அண்ட் 8 MP கேமரா ப்ளஸ் 2 MP மெகாபிக்சல் அப்படிங்கிற கேமரா கொடுத்துருக்காங்க. வித் அல்ட்ரா வைட் சென்சாரோட வருது. அண்ட் கேமரா வைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே டீசென்டான பிக்ஸாக தான் இருக்கும். ஃபைனலாக இதோட ப்ரைஸிங் வந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி தான், அதாவது 20,999 இருக்குது. ஸோ ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் 20,000க்கு கீழே தான் வரும். ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற மொபைல், எஸ் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டுமே கூட. ஏன்னா மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். எஸ் ஆப்வியஸ்லி லாவா மொபைல் தான். ஸோ லாவா மொபைலில் லாவா அக்னி 2 அப்படிங்கிற மொபைல் தான் நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சிருக்கு. உண்மையாகவே சொல்ல போனால் லாவா கம்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ், எக்கச்சக்கமான ஒரு ப்ரீமியம் மொபைலாக இருக்குது அரௌண்ட் 20K. அண்ட் இந்த மொபைலை யாராவது எதிர்பார்த்தீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மொபைலில் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா Dimensity 7080 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு புது ப்ராசஸர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஈக்குவல் டு Dimensity 1080 ப்ராசஸர். ஸோ நல்ல ப்ராசஸராக தான் இருக்குது. இந்த மொபைலில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்போ 90 Hz கேட்டிங்கன்னா அதான் இல்லை, 120 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் ரியலி குட் வித் 6.78 inch கொண்ட பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 8GB RAM 256GB அப்படிங்கிற வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைல் தான் லெஸ் தென் 20,000. இந்த மொபைல் தான் 8GB RAM அண்ட் 256GB வேரியன்ட்டே கொடுக்குறாங்க. அண்ட் கேமரா வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 MP பிரைமரி சென்சார், 8 MPக்கு அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 2 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் அப்படிங்கிற குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் 50 மெகாபிக்சல் ப்ளஸ் 8 மெகாபிக்சலே மோர் தென் எனஃப். அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 19,999 கிடைக்குது இந்த 256GB ஸ்டோரேஜோட. ஓகேயா? ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், விச் இஸ் குட். இந்தியன் பிராண்ட், மேட் இன் இந்தியா பிராண்ட். ஸோ லாவா, ஸோ சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாவா மேலே நம்பிக்கை இருக்காது. அப்படிங்கிறவங்களுக்கு 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வந்து பார்த்தீங்கன்னா லாவா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது எந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப் வீடியோவும் கிடையாது. ஓகேயா? இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் இல்லை, இதோட ஃபியூச்சர்ஸுமே சரி, அதோட டிசைன் பார்க்குறதுமே ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே கேவ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கேவ் டிஸ்பிளே அண்ட் பேக் சைடுமே கேவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். அண்ட் இதில் உள்ள அந்த ஒரு முக்கியமான ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூப்லாம் நீங்கள் ப்ரீமியம் யூஸராக இருந்தீங்கன்னா மற்ற ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது சைடில் சின்ன டிஸ்பிளேயாக இருக்கும்ல, அது வந்து நீங்கள் ப்ரீமியம் இல்லாமலேயே உங்களுக்கு யூடியூப்பை வந்து நாங்கள் இப்படி சைடில் சின்ன டிஸ்பிளேயாக கொடுப்போம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மொபைலில் நீங்கள் எந்த மொபைலை வாங்குவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு மொபைல் செய்யோ ஏதாவது ஒரு பாயிண்ட்டையும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்னங்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட் யாரும் மொபைல் வாங்கணும்னு தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஏதாவது மொபைல்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரேங்கிங் வைஸாக ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Stay tuned for more videos.